நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புதிய நாளுக்குள் என்னை நடத்தும், புதிய கிருபையால் என்னை நிரப்பும். புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா, புது கிருபை தாரும் தேவா, புது பலனை தாரும் தேவா. ஆண்டவரும் உலக ரட்சகர் மீட்பெருமாறு இருக்கிற இயேசு கிறிஸ்து அற்புத நாமத்தினால் யாவருக்கும் காலை வாழ்த்துக்கள். வாழ்வுதரும் முன்னன் வழியாய் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த 12வது மாதத்தில் 2ஆம் நாளிலே கூட தேவனுடைய வார்த்தையை வாசித்து நாம் செபிக்க போகிறோம். நீங்களும் கண்டு மகிழுங்கள், மற்றவர்களுக்கு அனுப்பி வைத்து உற்சாகப்படுத்துங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 27ஆம் அதிகாரம் 39 44 முடிய இறைப்பகுதிகளை வாசிப்போம். அப்போது விடிந்த பின்பு இன்னும் பூமி என்று அறியாதிருந்தார்கள். அப்போது சமமான கரையுள்ள ஒரு துறைமுகம் அவர்களுக்கு தென்பட்டது. கூடுமானால் அதற்குள் கப்பலை ஓட்ட யோசனையாய் இருந்தது. நங்கூரங்களை அறுத்து கடலிலே விட்டுவிட்டு சுக்கான்களுடைய கட்டுகளை தளரவிட்டு பெரும் பாயை காற்று முகமாய் விரித்து கரைக்கு நேராய் ஓடி இருபுறமும் கடல் மோதியை ஒரு இடத்தில் கப்பலை தட்ட வைத்தார்கள். முன்னணியும் ஊன்றி அசையாமல் இருந்தது, பின்னணியும் அலைகளுடைய பலத்தினால் உடைந்து போயிற்று. அப்பொழுது காவல் பண்ணப்பட்டவர்களில் ஒருவனும் நீந்தி ஓடி போகாதபடிக்கு அவர்களை கொன்று போட வேண்டும் என்று போர் சேவகர் யோசனையாய் இருந்தார்கள். நூற்றுக அதிபதி பவுலை காப்பாற்ற மனதாய் இருந்து அவர்களுடைய யோசனையை தடுத்து நீந்துகிறவர்கள் முந்தி கடலில் விழுந்து கரையோரம் மற்றவர்களும் சிலர் பலகையின் மேல் சிலர் கப்பல் துண்டுகள் மேல் போய் கரையோரவும் கட்டளையிட்டான். இவ்விதமாய் எல்லோரும் தப்பி கரை சேர்ந்தார்கள். செபிப்போமாக. கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, வாழ்க்கை என்னும் பயணத்தில் எத்தனை ஆண்டவரே பாரங்கள், இன்னல்கள், ஆண்டவரே புயல்கள் சுவாமி, இன்றைக்கும் இந்த நிகழ்ச்சியை காண்கிற ஆண்டவர் அன்றாடுள்ள ஆண்டவரே இந்த உணவின் வழியாய் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. வாழ்க்கையினும் பயணத்துல கடந்து போகிற இந்த பயணத்துல உம்முடைய பிள்ளைகளுடைய இதயத்தின் மன்றாட்டுக்கள் கர்த்தர் நிறைவேற்றி ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். காலை வேளையில சாமி அப்பா, அவர்கள் ஆண்டவரே எத்தனையோ பணிகளுக்காக கடந்து போவார்கள். மருத்துவமனைக்கு போவார்கள், கோர்ட்டுக்கு போவார்கள், வேலைக்கு போவார்கள், பள்ளிக்கூடம் போவார்கள் சுவாமி. இப்படி பலவிதமான பணிகள் இருக்கிறபடியா உம்முடைய பிள்ளைகளுடைய அங்கலாய்ப்பை, உம்முடைய பிள்ளைகளுடைய வேதனைகளை, உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீர்களை பார்த்து கர்த்தர் தாமே உம்முடைய பிள்ளைகளை ஆறுதல் படுத்தி, தைரியப்படுத்தி, நம்பிக்கை கொடுத்து கர்த்தர் இந்த நாள் முழுவதுமாய் உம்முடைய பிள்ளைகளை வழி நடத்தும்படியாய் உம்முடைய அன்பின் கரங்களில் ஒப்புக்கொடுக்கிறோம். அப்பா, ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தினால் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.